முன்பொரு காலத்தில் மதுரையை அரிமார்த்தன பாண்டியன் ஆட்சி செய்து வந்தான். அப்போது தொடர் மழையால் வைகை ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. கரைகள் உடையாமல் காப்பாற்ற வீட்டிற்கு ஒருவர் மண் சுமந்து கரையை பலப்படுத்த வேண்டும் என்று மன்னன் கட்டளையிட்டான். அப்போது சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட வந்தி என்ற மூதாட்டி மதுரையில் பிட்டு விற்று வாழ்ந்து வந்தாள். வயது முதிர்வின் காரணமாக மண் சுமக்க முடியாமல் தவித்தாள். அவளின் பக்திக்கு உருகிய சிவபெருமான் கூலி ஆள் வேடத்தில் வந்து, உன்னுடைய பங்கு கரையை நான் அடைகிறேன், எனக்கு கூலியாக என்ன தருவாய் என்று கேட்டார். என்னிடம் உதிர்ந்த பிட்டு மட்டுமே இருக்கிறது என்று தயக்கத்தோடு கூறினாள் வந்தி. எனக்கு அதுவே போதும் என்று மகிழ்ச்சியாக பிட்டை வாங்கி கொண்டு கரையை அடக்க கிளம்பினார். வந்தியின் வேலையால் சொக்கன் என்று தனது பெயரை பதிவு செய்துவிட்டு வேலை செய்யாமல் அவள் கொடுத்த பிட்டை உண்டுவிட்டு மரநிழலில் ஓய்வெடுத்தார். வேலைகளை பார்வையிட வந்த மன்னன் வந்தியின் பகுதி மட்டும் முடிக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு கோபமடைந்து அந்த கூலி ஆளை பிரம்பால் அடித்தான். அந்த ஒரு அடி மன்னன், அரசி, மக்கள் உட்பட உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சொக்கநாதரின் திருமேனியிலும் தழும்பு தோன்றியது. உடனே அந்த கூலி ஒரு கூடை மண்ணை எடுத்து போட்டவுடன் கரை அடைந்தது. மழை நின்று வெள்ளப்பெருக்கும் குறைந்தது. அடுத்த கணமே அவரும் மறைந்தார். அப்போதுதான் மன்னன் மனமுருகி உணர்ந்தான், கூலியாக வந்தது சிவபெருமான் தான் என்று. இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.